தலை வெட்டுறது எப்படி இருக்கு? ஒரு வித்தியாசமா இருக்கும். போர்டில் இருக்கலாம் சார். சிலைக்கு எடுக்கலாம் போகலாமா? பண்ணலாங்களா? பண்ணலாம் சரி. பீஸ் நிறைய கிடைக்கும். பண்ணலாம் ஸ்லைஸ்னா பீஸ் கிடைக்கும். நீங்கள் சொல்கிறது தான் உங்களுக்கு தான் சரி. அதெல்லாம் நீங்க பயப்படணும். அந்த நெட்டுங்க வை. அது வேற தட்டுல கொட்டு எடு. சொல்லி கொடுக்கணும். அது அப்படி பண்றீங்களா? வஞ்சிரம் வேணா வரும். போடு மெலிசா போடவா? கறி கொதரும். இதெல்லாம் கறி துண்டு மீன் தான். ஃபுல்லா எடுத்துறீங்களா? உங்களுக்கு தேவையான எடுத்துக்கலாம் சார். ஃபுல்லா போட்டலாமா? ஓகே டன். 4 உங்களுக்கு. பக்பேட்டா கொடுத்துரும் உங்களுக்கு. ஸ்லைஸா கொடுத்துரும் உங்களுக்கு. யாரு சிங்கப்பூர்ல வந்திருக்காரா சன்னு? அதான் சொன்னீங்களே.
பெருசா பெருசா கேட்டான். நானும் உங்ககிட்ட பெருசா அழிஞ்சு பார்த்தேன். போனேன். அங்கெல்லாம் கிடைக்காது, கிடைக்காது சார். நம்ம போட்டுக்காரங்க டைரக்ட் டீல் வச்சிருக்கோம். நம்ம விற்காத மீன் எடுத்துட்டு போய் போடுறோங்க. பெரிய மீனா? பெரிய மீனா நீங்க தெரிஞ்ச மீன் தான் வாங்குவீங்க எப்படியும். தெரிஞ்ச மீன் தான் வாங்குவீங்க எப்படியும். இருக்காது, எல்லாம் வியாபாரி வெளியே வியாபாரி எடுத்து போயிடுவாங்க. திருச்சியில கடை வச்சிருக்கோங்க, கோயம்புத்தூர்ல கடை வச்சிருவாங்க. நம்மகிட்ட மிச்சம் மீதி ஏதாவது பேலன்ஸ் இருந்தா இருக்கும். முதல் நாளே தூக்கிடுவாங்க சார் வியாபாரி. கடையில தான் கிடைக்கும் எல்லா ஐட்டமும். அங்க அவங்க எடுக்காத விட்டாதான் உங்களுக்கு. சனி ஞாயிறுலாம், சனிக்கிழமெல்லாம் வெளியூர் வியாபாரிலாம் தீக்கிடுவாங்க மீனுல, முக்கியமான மீனுல. வந்து புதுகுத்துல வந்திருக்கும் சார்பட்ல. அங்க கம்மியா தான் இருக்கும். அங்க மலிஞ்சிட்டு அப்படித்தானே. ஞாயிற்றுக்கிழமை வேலை கம்மியா போயிடும். ஏன்னா சனிக்கிழமை வியாபாரி எடுத்துட்டு போயிடுவாங்க. வெளியே கடை வச்சிருக்கோம்லாம். லோக்கல் தான், அங்க உள்ளவங்க தான். ஆமா ஆமா, அவங்க கூட்டத்தை பார்த்தாலே ஒரு விலை ஏற்ற வேண்டியதான். நம்ம அப்படி இல்ல, நம்ம அப்படி இல்ல, பிக்ஸ் பண்ணி எழுதிடுறோம் பொருள். ஆமா, உங்களுக்கு தலை பீஸ் வேணும் சார். சேஃப்டி ஆயிட்டீங்களா? ஒதுக்கிடுச்சு. இது உங்களுக்கு 10 மாசம் ஆகல. பால் நல்லா தேட்டிங்களா? ஆமா சார். சரியா, ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்துருந்த மெடிக்கல. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எங்களுக்கு நேற்று முந்தானத்தே நம்ம திறந்துருந்து சாப்பாடு போட்டோம். ஓ, இவங்களுக்கா? நாங்க சந்தேகம் வந்துருச்சு எங்களுக்கு. இது இருக்குதானே என்ன திறந்துருக்கு இன்னும் வரலண்ணா. தலை பீஸ் உங்களுக்கு வேணாம்ல? எல்லாமே நம்மளே நிக்க சார். கிடையாது, எல்லாமே நம்ம விசுவாசம் கிடையாதுல்ல. விசுவாசம் பொறுப்புணர்வு கிடையாது இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு. எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. நினைச்சு அது அப்படிதான் சார். அப்ப எனர்ஜி ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க, ஆரோக்கியம் இருந்தது. அப்ப எனர்ஜி ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க, ஆரோக்கியம் இருந்தது, நல்லா உழைச்சாங்க. இப்ப முடியல, எழுந்திருக்குன்றது வேற. விசுவாசம் வந்துட்டு உழைப்பு தானா வந்துட்டு. ஓகே டன்.